அனைவருக்கும் வணக்கம். அலகு 5 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அறிமுகம். எழுத்தர்களை உருவாக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி ஒரு புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியது. இவ்வர்க்கம் மேற்கத்திய கருத்துக்களின் சிந்தனைகளில் தாக்கங்களுக்குள்ளானது. கல்வியறிவு பெற்ற இந்நடுத்தர வர்க்கம் எண்ணிக்கையில் சிறிதாக இருந்தாலும் அரசியலிலும் சீர்திருத்த இயக்கங்களிலும் தலைமை வகிக்க தொடங்கியது. இருந்தபோதிலும் இந்திய சீர்திருத்தவாதிகள் தங்களுடைய பழைய கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் விமர்சனபூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்தி பெரிதும் தயங்கினர். அதற்கு பதிலாக அவர்கள் இந்திய பண்பாட்டிற்கும் மேலை பண்பாடுகளுக்கும் இடையே இணக்கத்தை ஏற்படுத்த முயன்றனர். இருந்தபோதிலும் அவர்களுடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் உடன்கட்டை ஏறுதல், பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் போன்ற அனைத்து வகையான கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக தீமைகளை கட்டுப்படுத்த உதவியது. 19ஆம் நூற்றாண்டின் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை இரண்டாக வகைப்படுத்தலாம். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அழைகார் இயக்கம் போன்ற சீர்திருத்த இயக்கங்கள் ஒரு வகை, ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தேவ்பந்த் இயக்கம் போன்ற சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் மற்றொரு வகை. இவைகளை தவிர ஒடுக்குமுறை பாங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிக்கும் மேற்கொள்ளப்பட்டன. புனேயில் ஜோதிபா போலே, கேரளாவில் நாராயணகுரு, ஐயங்காளி, தமிழகத்தில் ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர் ஆகியோர் இவ்வகைப்பட்டோர் ஆவார். வங்காளத்தில் தொடக்ககால சீர்திருத்த இயக்கங்கள். வங்கம் என்றாலே மேற்கு வங்கம், அதில் கிழக்கு வங்கம் என்று அந்த காலத்தில் பிரிக்கப்பட்டிருந்தது. ராஜாராம் மோகன் ராய் 1772 1833 வரை மேலைநாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்ககால சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் ஆவார். பெரும் அறிஞரான அவர் தனது தாய்மொழியான வங்காள மொழியில் புலமை பெற்றிருந்ததோடு சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார். ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார். இருந்தபோதிலும் கடந்த காலத்துடன் தொடர்புடைய அவர் பாதுகாக்க விரும்பினார். தன்னுடைய தத்துவ சமூக பார்வையில் அவர் ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தார். உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறை நூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறினார். சமூகத்தில் நிலவி ஒரு உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த பழக்கங்கள் குறித்தும் பெரிதும் கவலை கொண்ட அவர் அவற்றிற்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தார். விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் எனும் கருத்தை முன்வைத்தார். பலதார மனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமென்றார். மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியதில் ராஜாராம் மோகன் ராய்க்கு முக்கிய பங்கு வகித்தார். ராம் மோகன் ராய் பெண் அடிமைத்தனத்தை கண்டனம் செய்தார். ஆண்கள் பெண்களை கீழானவர்களாக நடத்தும் அன்றைய கால நடைமுறை எதிர்த்தார். பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் எனும் கருத்தை வலுவாக முன்வைத்தார். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாகவே ஆதரித்தார். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவினார். அக்கோவிலில் திருவுருவச் சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லை. இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது என எழுதி வைத்தார்.
பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமயச் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்தது. இருந்த போதிலும் தொடக்கம் முதலாக பிரம்மா சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள், கல்வி அறிவு பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டது. சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை தன்பால் ஈர்ப்பதில் சமாஜம் தோல்வியடைந்தாலும் நவீன வங்காள பண்பாட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் மிகவும் போற்றுதலுக்குரியதாகும். மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ராஜாராம் மோகன் ராய் 1833 இயற்கை எய்திய பின்னர் அவர் விற்று சென்ற பணிகளை கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் தொடர்ந்தார். காலம் 1817 1905 வரை. அவர் நம்பிக்கை பற்றிய 4 கொள்கை கூறுகளை முன்வைத்தார். தொடக்கத்தில் எதுவுமில்லை, எல்லாம் உள்ள ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இவ்வுலகத்தை படைத்தார், அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுள் ஆவார், அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கிணை யாரும் இல்லை, நம்முடைய வீடு பேறு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புபவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது. அவரை நம்புவதென்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது. கேசவ் சந்திர சென்னும் இந்தியாவின் பிரம்ம சமாஜமும். தேவேந்திரநாத் மிதவாத சீர்திருத்தவாதி ஆவார். ஆனால் சமாஜத்தில் அவருடன் பணியாற்றிய இளையவர்கள் விரைவான மாற்றங்களையே விரும்பினர். அவர்களுள் மிக முக்கியமானவரான கேசவ் சந்திர சென் 1857 ஒரு சபையில் இணைந்தார். 1866 பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ் சந்திர சென் சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பான இந்திய பிராம சமாஜத்தை உருவாக்கினார். இதன் பின்னர் தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்படலாயிற்று. குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்திருந்த போதும் அதற்கு மாறாக கேசவ் சந்திர சென் தனது 14 வயது மக்களை இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தார். அடுத்த பகுதியில் இந்து புத்தெழுச்சி இயக்கம். சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் 1875 பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது. இது 1875 நிறுவப்பட்டது. இவ்வமைப்பை நிறுவியவர் மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி. 1824 83 சுவாமி தயானந்தர் பின்னர் தனது கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாபில் தங்கினார். அவருடைய நூலான சத்யார்த்த பிரகாஷ் பெரும்பாலானோரால் படிக்கப்பட்டது. குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களும், அயல்நாடு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுதலும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அறிவித்தார். அவர் முன்வைத்த நேர்மாறாயான கொள்கைகள் கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் என்பனவாகும். ஆரிய சமாஜம் இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை மறுத்தது. அதனுடைய முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதாகும். அன்னி பெசன்ட் பங்களிப்பு. ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் இந்த அமைப்பின் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து இவ்வியக்கம் மேலும் செல்வாக்கு பெற்றது. இந்திய தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்ற அவர் தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதைப் போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அன்னி பெசன்ட். பிரமையான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா, காமன்வெல்த் எனும் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார்.
சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஜோதிபா போலே. ஜோதிபா கோவிந்தராவ் போலே 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தார். அவர் 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேயில் திறந்தார். சத்திய சோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம். ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி எனும் அமைப்பை பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காய் நிறுவினார். போலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்ரிபாயும் ஒடுக்கப்பட்ட பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். ஜோதிபா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் உருவாக்கினார். அவர் எழுதிய நூலான குலாம்கிரி அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுகிறது. இப்படி சீக்கியர் சீர்திருத்த இயக்கம், நிரங்கரிகள், நாம்தாரிகள், தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதிகள், இப்படி எண்ணற்றவர்கள் அவர்களால் சமூக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ராமலிங்க சுவாமிகள் தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான சீர்திருத்தவாதி. வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் 1823 1974 சிதம்பரத்திற்கு அருகேயுள்ள மருதூர் எனும் கிராமத்தில் பிறந்தார். தந்தையாரின் மறைவுக்கு பின்னர் அவரது குடும்பம் சென்னையில் இருந்த அவருடைய சகோதரரின் இல்லத்திற்கு குடிபெயர்ந்து முறையான கல்வியை அவர் பெற்றிராவிட்டாலும் அளப்பரிய புலமையை பெற்றிருந்தார். உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் எனும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என்றார். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சுக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் எனும் கருத்தினை முன்வைத்தார். அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் காட்டினார். இதை அவர் ஜீவகாருண்யம் என்றார். 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். பின்னர் அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1866 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். அவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் திருவருட்பா என்று தலைப்பில் தொகுக்கப்பட்டன. அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாசர் 1845 1914 வரை ஒரு தீவிர தமிழ் அறிஞரும் சித்த மருத்துவரும் பத்திரிகையாளரும் சமூக அரசியல் செயல்பாட்டாளரும் ஆவார். சென்னையில் பிறந்த அவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர். சரளமாக பேசக்கூடியவர். சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய அவர் சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டார். சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்றார். அவர் சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பினார். கல்வியை வலிமை பெறுவதற்கான கருவியாக கருதிய அவர் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கென பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தார். ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டித அயோத்திதாசர் அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவினார். 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிடர் கழகம் எனும் அமைப்பை நிறுவினார். மேலும் 1885 திராவிட பாண்டியன் எனும் இதழையும் தொடங்கினார். திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை 1891 நிறுவிய அவர் அவ்வமைப்பின் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார். பிரம்மஞான சபையை நிறுவியவர்களில் ஒருவரான கர்னல் H.S. ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கை சென்ற அவர் அங்கே பௌத்தத்தை தழுவினார். பௌத்தத்தின் வழியே
பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் நிறுவினார். 1907 ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி அதை 1914 அவர் காலமாகும் வரையில் தொடர்ந்து வெளியிட்டார். பாடச்சுருக்கம். ராஜாராம் மோகன் ராயால் பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்டது. அவருடைய இறப்பிற்கு பின்னர் சமாஜத்தின் செயல்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதில் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூரும் கேசவ் சந்திர சென்னும் வகுத்த பங்கு குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. எம்.ஜி. ரானடே